Hi guys. எண்ணங்கள் பல அதில் ஒன்று இன்று thought of the day. Don't compare your life to others. So there is no comparison between the sun and moon. சூரியனுங்கிறது ஒரு தனித்துவம் வாய்ந்தது, நிலா அப்படிங்கிறது ஒரு தனித்துவமானது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டைம் வரும்பொழுது கண்டிப்பாக ஷைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் த டைமிங். லைக் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் யுவர் லைஃப் இஸ் என்டையர்லி யூனிக். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மெஷரிங் யுவர் சக்ஸஸ் அகெயின்ஸ்ட் சம் ஒன் எல்ஸ் இஸ் ரியலி பாயிண்ட்லெஸ். அப்போ எம்ப்ரேஸ் யுவர் யூனிக்னஸ். உங்களோட டேலண்ட்ஸ் என்னங்கிறது நீங்கள் பாருங்கள், உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், கண்டிப்பாக டேலண்ட் இருக்கும். டேலண்ட் இல்லாத பசங்களே கிடையாது, எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது. பட் அது என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு தனித்துவமும் இருக்குது. அது பேரண்ட்ஸோட கையிலையும் இருக்குது, கிட்ஸோட கையிலையும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட பாத்வே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட பாத்வே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரஸ்ட் த டைமிங். லைக் எஜுகேஷன் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சில கிட்ஸ் வந்து 90 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் எடுப்பாங்க, ஒரு சில கிட்ஸ் வந்து 60 70 எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன தனித்துவமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கான், அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவனோட ட்ரீமை அவன் நோக்கி போகிறானா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். லைக் அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகாக படிக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்ன படிக்கணும்னு ஆசை, ஓகே அவங்களோட எஜுகேஷனில் மட்டும்தான் போகணுமா, ஓகே அப்போ என்ன நம்ம சொல்லி கொடுத்தா அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. சொல்லி கொடுக்குறது அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் டே பை டே நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது நான் சொல்லலை. லைக் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுங்க. லைக் உன்னோட ஆசை என்ன, உன்னோட கனவு என்ன, அவங்க ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம வந்து ப்ளே மட்டும் பண்ணிட்டு போயிட முடியாது. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்க்குறான், டேப் பார்க்குறான், லைக் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அதிகமாக இருக்கும் தான், ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. படிப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, சம்டைம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கோகுரல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே போவாங்க. இல்லை நான் வந்து வீட்டில் இருக்கேன், சில பேரண்ட்ஸ் வந்துட்டு லைக் வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபோக்கஸ்டாக பாருங்கள். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வந்து நீங்கள் டெய்லியும் பேசுங்க. ஒரு 5 to 10 minutes உட்காந்து பேசுங்க. உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறுவாங்க, உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபோக்கஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா தட்ஸ் யுவர் ரைட் டைம். ஸோ ப்ளீஸ் அதை வந்து எப்படி ரோட் மேப்பாக கொண்டுட்டு போய் அவங்களுக்கு பாத்வே செட் பண்ணி தரணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் கைட் பண்ணால் போதும். தே வில் டேக் இட் டு த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ட்ரஸ்ட் த டைமிங். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ட்ரீமை நோக்கி அவங்க பயணிக்கிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் நான் சொன்னதான், லைக் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ட்ரை அன்டில் யூ சக்சீட். எஃபோர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க, டெஃபினெட்லி யூ வில் வின். தேங்க்யூ.